மனசுக்கேத்த மகராசா 1989 வெளியிடப்பட்டது. பின்னர் வைகாசி பொறந்தாச்சி என்ற திரைப்படத்தில் பணியாற்ற அழைக்கப்பட்டார். வைகாசி பொறந்தாச்சி வெளிவந்த பிறகு இவரது பெயர் தமிழ் சமூகம் முழுவதும் அறியப்பட்டது. சிறந்த இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இவரை தேனிசை தென்றல் என்று அழைத்தார். இதுவரை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். சமய பக்தி திரைப்படங்களில் பாடல்களாகவும் இவர் பிரபலமானவர். ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலை 1992, பாஷா 1995 ஆகிய திரைப்படங்களில் இசையமைத்ததற்காக இவர் பரவலாக பாராட்டப்பட்டார். தேவா 1996இல் 36 திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். நடிகர் அஜித், விஜய் ஆகியோருக்கு இவரது இசை பெரும் பங்கு வகித்தன. 2014இல் அனிருத் ரவிச்சந்திரனின் மான் கராத்தே படத்தில் ஒரு கானா பாடலை பாட தேவாவை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இவர் வாங்கிய விருதுகள் 1990இல் தனது முதல் சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை பெற்றார். 1992இல் தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார். 1995 ஆசை படம் இவருக்கு மற்றொரு மாநில திரைப்பட விருதை பெற்றுத்தந்தது. பாஷா படத்திற்கான தமிழ்நாடு கலை மற்றும் கலாச்சார அகாதமி பெருமை பெற்றார். கதை எழுதுவதிலிருந்து திரையிடுதல் வரை உலகிலேயே மிக வேகமாக முடிவைக்கப்பட்ட திரைப்படமான சிவப்பு மழை படத்திற்காக கின்னஸ் உலக சாதனை விருதும் பெற்றார். தினகரன், சினிமா எக்ஸ்பிரஸ், இசுகைன் போன்ற பிரபல பத்திரிகைகளின் விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார். கன்னட திரைப்படமான அமிர்த வர்ஷினி சிறந்த இசையமைப்பான ஃபிலிம்பேர் விருதை வென்றார். இவர் இசையமைத்த திரைப்படங்கள் 1989 மனசுக்கேத்த மகராசா, வைகாசி பொறந்தாச்சி, 1990 நம்ம ஊரு பூவாத்தா புதுமனிதன், 1993 ரோஜாவை கில்லாதே, மூன்றாவது கண், 1994 ஆசை, பாஷா,